الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب. فقال أيضا لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم وبشر المحسنين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم تابعوا بين الحج والعمرة فإنهما ينفيان الفقر والذنوب. وقال صلى الله عليه وسلم أيضا الحج المبرور ليس له جزاء إلا الجنة. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும், உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லோன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அவனுக்கு நன்றியும் செலுத்துகிறேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தலைவர்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக இறுதியாக வந்த எங்கள் உயிரிலும் இனிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹின் மாளிகையாம் அவனது இறை இல்லத்திலே ஒன்று குழுமி இருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்த ரப்புல் ஆலமீனை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறு அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக சிறப்புப்படுத்தப்பட்ட சங்கையான மாதங்கள் அல்லாஹ்வினால் குர்ஆனிலே வர்ணிக்கப்படக்கூடிய அஷ்ஹுருல் ஹுரும், அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம்
சிறப்புப்படுத்தப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் 4 மாதங்களை அல்லாஹ் பிரித்திருக்கிறான், வகைப்படுத்தியிருக்கிறான். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த 4 மாதங்களும் ஏனைய மாதங்களை விட அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவைகள், சிறப்புக்குரியவைகள், மகத்தான மாதங்கள். இந்த மாதத்திலே செய்யப்படக்கூடிய அமல்கள், இவைகளுக்குரிய கூலிகளும் பல மடங்காக இரட்டிப்பாக்கி கொடுக்கப்படக்கூடிய சிறந்த ஒரு காலத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், துல்கஅதாவுடைய மாதம், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், அதை தொடர்ந்து வரக்கூடிய முஹர்ரமுடைய மாதம், அதே போன்று ரஜபுடைய மாதம், இந்த மாதங்கள் எல்லாம் அல்லாஹ்வினால் சங்கைப்படுத்தப்பட்ட சிறப்புமிக்க மாதங்கள். இந்த மாதத்திற்கென்று தனிப்பட்ட சிறப்புகள் இருக்கின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துல்கஅதா மாதத்தை அடைந்து அதிலே 27வது பிறையில இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஓரிரு தினங்களில் எமது மார்க்கத்தின் கடைசி மாதமான, இஸ்லாமிய கணக்கின் பிரகாரம் கடைசி மாதமான துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திற்கான தலைப்புரை பார்க்கப்பட வேண்டிய சிறப்பான அந்த காலங்களை எதிர்நோக்கி எதிர்பார்த்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காலங்கள் அல்லாஹ்வினால் சிறப்புப்படுத்தப்பட்டவை. இந்த காலங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சிறப்பான ஒரு அமலை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதுதான் அல்லாஹ்வுடைய புனித இந்த தீனுல் இஸ்லாத்தில் 5 பெரும் கடமைகளில் 5வது கடமையாகிய புனித ஹஜ்ஜுடைய கடமை. இதனை நிறைவேற்றுவதற்காக முழு உலகத்திலும் இருந்து, நாலா திசைகளிலும் இருந்து மக்கள் அந்த மக்கத்துல் முகர்ரமாவை நோக்கி, அந்த மதீனத்துல் முனவ்வராவை நோக்கி, அந்த பைத்துல்லாவை நோக்கி சாரை சாரையாக அல்லாஹ்வுடைய அந்த இல்லத்திற்கு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்ற அந்த தல்பியா முழக்கத்தோடு மக்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு காலமும் மாதமும் இடமுமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சந்தர்ப்பத்தை, இந்த காலத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எதற்காக வேண்டி இந்த சிறப்புகள், எதற்காக வேண்டி இந்த காலத்தினுடைய பெருமதிகள், ஏன் இந்த காலத்தை பெருமதியாக கணிக்க வேண்டும், ஏன் இதன் மூலமாக அல்லாஹ் எதனை எதிர்பார்க்கின்றான்? அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ஜுடைய அமல்கள் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹாஜிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய வெகுமதியும், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு, அது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜாக இருக்குமாக இருந்தால் அவருடைய வாழ்நாளிலே செய்த முழு பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து, அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து மறைத்து, அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பட்டோலைகளில் இருந்து இல்லாமலாக்கி, அன்று பிறந்த ஒரு பாலகனை போல் உலகத்திற்கு முதலாவது அவதரிக்கக்கூடிய தினம், ஒரு தாயுடைய கற்பறையில் இருந்து ஒரு மனிதன் பிறந்து வெளியாகக்கூடிய அந்த சந்தர்ப்பம், அந்த நாளை போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுடைய வாழ்நாளை ஒரு மறுமலர்ச்சிக்குரிய காலமாக, சிறப்பான ஒரு சந்தர்ப்பமாக இந்த ஹஜ்ஜுடைய அமலை வைத்து அல்லாஹ் கொடுக்கின்றான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹஜ்ஜுடைய அமல்கள் என்பது ஏனைய அமல்களை போன்றல்ல, ஏனைய அமல்களை போன்ற ஒரு இபாதத் அல்ல. மனிதர்கள் பொதுவாக ஹஜ்ஜுடைய காலம் என்பது அது குறிப்பிடப்பட்ட ஒரு காலம், குறிப்பிடப்பட்ட ஒரு இடம், ஃபீ மகானின் மக்சூஸ் ஃபீ ஸமனின் மக்சூஸ், குறிப்பிடப்பட்ட காலம், குறிப்பிடப்பட்ட இடம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏனைய அமல்களை போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
அல்லாஹுடைய தர்பாருக்கு, அல்லாஹுடைய அரிசிக்கு அழைத்து அல்லாஹ் புனித தொழுகையை அல்லாஹ் பரிசாக அன்பளிப்பாக கொடுத்து அனுப்பினான். சகோதரர்களே, பெரியார்களே, நோன்பை அல்லாஹ் உலகத்திற்கு கடமையாக்கினான், ஜகாத்தை அல்லாஹ் உலகத்திலே கடமையாக்கினான். ஆனால் ஹஜ்ஜுடைய அமல் என்பது இது ஏனைய அமல்களை போன்ற ஒரு அமல் அல்ல, ஒரு வித்தியாசமான ஒரு அமல், எல்லா காலங்களிலும் செய்ய இயலாத ஒரு அமல். வசதி இருக்கின்றது, பணம் இருக்கின்றது, செல்வம் தலைக்கு மேலால் இருக்கின்றது என்பதற்காக யாருக்கும் முஹர்ரமுடைய மாதத்திலே ஹஜ்ஜி செய்ய முடியாது, ஷவ்வாலுடைய மாதத்திலே ஹஜ்ஜி செய்ய முடியாது. ஹஜ்ஜிக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட ஒரு காலம், அதற்கென்று முடிவு செய்யப்பட்ட ஒரு காலம் இருக்கின்றது. சகோதரர்களே, பெரியார்களே, இதே நேரம் அதற்கென்று ஒன்று கூடக்கூடிய இடமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்ட ஒரு இடத்தை அல்லாஹ் முடிவு செய்திருக்கின்றான். தொழுகையை எல்லா ஊர்களிலேயும் சொல்லலாம், எல்லா நாட்டிலேயும் சொல்லலாம், நோன்பை எல்லா நாட்டிலிருந்தும் பிடிக்கலாம். நோன்பு பிடிப்பதற்கு ஒரு நாட்டுக்கு எல்லா மக்களும் ஒன்று சேர வேண்டும் என்ற நிபந்தனைகள், சட்டங்கள் கிடையாது. சகோதரர்களே, பெரியார்களே, அதே போன்று தொழுகையை நிறைவேற்றுவதற்காக ஒரு மனிதனுடைய ஆடை அது மார்க்கத்தின் பிரகாரம் சுத்தமான ஒரு வெண்ணிறமான ஆடை அல்லது கலர் ஆடை, ஷரியத்தின் பிரகாரம் ஒரு ஆணுடைய அவுரத், அது அவருடைய தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடைப்பட்ட பகுதி, இதனை மறைத்து முறையாக தொழுகையை நிறைவேற்றலாம். சகோதரர்களே, பெரியார்களே, ஆனால் ஹஜ்ஜுடைய அமலுக்கு நினைத்த ஆடைகளோடு அங்கே செல்ல முடியாது. குறிப்பிட்ட ஒரு ஆடை, ஹராமுடைய ஆடை, அதை அணிந்துதான் அந்த ஹஜ்ஜுடைய அமலுக்காக செல்ல வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, அதே நேரம் முழு உலகத்திலேயும் எங்கேயாவது ஒரு பகுதியிலே, ஆப்பிரிக்காவுடைய ஒரு காட்டு பகுதியிலே இருக்கக்கூடியவர்கள், எங்களுக்கு நாங்கள் இருக்கக்கூடிய பகுதி ஒரு காட்டு பிரதேசம் என்பதனால் எங்களுடைய பிரதேசத்திலே, எங்களுடைய ஊரிலே ஹஜ்ஜுடைய அமலை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம் என்று யாருக்கும் நிறைவேற்ற முடியாது. ஹஜ்ஜுடைய அமல்கள் அவைகள் நிறைவேற்றப்படுவதற்கு, அவைகளை செய்வதற்கு புனித அந்த கஅபாவை நோக்கி, அந்த மக்கத்துல் முக்கர்ரமாவை நோக்கி அனைவர்களும் ஒன்று சேர்ந்துதான் ஆக வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, இது போல ஹஜ்ஜுடைய அமல்கள் ஏனைய அமல்களை விட ஒரு வித்தியாசமான ஒரு அமல். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, சில நேரம் மனிதன் அதனை புத்தியை பாவித்து, புத்தியை போட்டு யோசிப்பானாக இருந்தால் அவனுடைய அந்த சிந்தனையின் மூலமாக சில நேரம் அவன் மார்க்கத்தை விட்டும் வழி தவறி விடுவான். சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆன் பேசுகின்றது, இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். ஸஃபா மர்வா என்று சொல்லக்கூடிய இரண்டு மலைகளும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் என்றும் உள்ளது. 395 மீட்டர் உள்ள இரண்டு குட்டையான மலைகள், அந்த மலைகள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் என்றும் உள்ளவைகள் குர்ஆன் பேசுகின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மலையிலே ஸஃபா மர்வா என்ற இடத்திலே ஹஜ்ரத் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொங்கோட்டம் ஓடுகின்றார்கள், நீர் தேடி ஓடுகின்றார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, அந்த காலத்திலே தண்ணீர் தேவையை நாடி ஓடியதற்காக இப்போதும் ஓட வேண்டுமா என்ற ஒரு கேள்வி ஒரு மனிதனுடைய உள்ளத்திலால், ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அப்படிப்பட்ட ஒரு கேள்வி உருவாகுமாக இருந்தால் சில நேரம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவனுடைய நிலைமை சில நேரம் அவன் இஸ்லாத்துக்கு வெளியிலே சென்று விடுவான். சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய ஷரியத்தாக இந்த விடயங்களை அல்லாஹ் மார்க்கத்தினுடைய அடையாள சின்னங்களாக
அந்த இடங்களை ஆக்கியிருக்கின்றான். சகோதரர்களே, ஹஜருல் அஸ்வத் என்ற கல் இருக்கின்றதே, இது ஒரு சாதாரணமான ஒரு கல் அல்ல. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கல்லோடு பேசினார்கள். சொன்னார்கள், இன்னி அஅலம் அன்னக ஹஜருன், நிச்சயமாக எனக்கு தெரியும் நீ ஒரு கல்லுதான், உன்னால் எந்த பிரயோசனத்தையும் யாருக்கும் கொடுக்கவும் முடியாது, அதே நேரம் யாருக்கும் எந்த தீங்கையும் உன்னால் இழைக்கவும் முடியாது சொன்னார்கள். ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை தொட்டு மோதுவதை மட்டும் நான் காணவில்லை என்றிருந்தால் உனக்கு பக்கத்திலேயும் நான் வந்திருக்க மாட்டேன். சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அளவுக்கு அந்த இடங்கள் சிறப்புக்குரிய இடங்களாக இருக்கின்றது. அல்லாஹ்வினால் சிறப்புப்படுத்த இடங்களாக அந்த இடங்கள் இருக்கின்றது. அந்த ஹஜருல் அஸ்வத் கல் என்பது இது சுவர்க்கத்திலே இருந்து இறக்கி வைக்கப்பட்ட ஒரு கல்லு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், இந்த கல்லு சுவர்க்கத்தில் இருந்து இறக்கி வைக்கப்படக்கூடிய நேரத்திலே அஷத்து பயாதும் மினல் லபன், பாலை விட வெண்ணிறமான ஒரு நிறமுள்ளதாக, பாலை விட வெண்ணிறமான ஒரு நிறமுள்ளதாக அந்த கல்லு இருந்தது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஸவதத்து ஃபதாயா பனி ஆதம், ஆதமுடைய மக்கள் அந்த கல்லை தொட்டு மோந்து அதனை பிடித்ததன் காரணத்தினால் அவர்களுடைய பாவங்களை உறிஞ்சி தனக்குள்ளால் எடுத்துக்கொண்டு அவர்களை சுத்தப்படுத்தி அந்த கல்லு தன்னைத்தானே கருப்பாக்கி கொண்டது என்பதாக. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது போன்று பல சிறப்புகள் அந்த பைத்துல்லாவிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களும், அந்த ஹரத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களும், சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ஒவ்வொன்றையும் பெரும் ஒரு அத்தாட்சி உள்ள ஒரு இடமாக, சரித்திரம் போற்றும் ஒரு இடமாக, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு பூமியாக, ஒரு இடமாக அல்லாஹ் அதனை மார்க்கத்திலே தெரிவு செய்து வைத்திருக்கின்றான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இடத்திற்கு, இந்த சங்கையான பூமிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படியாப்பட்ட மனிதர்கள் இந்த இடத்தை சந்திக்க வேண்டும், எப்படியாப்பட்டவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய அமலுக்காக வேண்டி சொல்லக்கூடியவர்கள், எந்தெந்த நிலைமையில் உள்ளவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய அமலை செய்யலாம், யாருக்கு ஹஜ்ஜி கடமை. குர்ஆன் பேசுகின்றது, ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாமு இப்ராஹீம் வமன் தഖலஹு கான ஆமினா வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. யாருக்கு சக்தி இருக்கின்றதோ, மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, யாருக்கு சக்தி இருக்கின்றதோ அவர் ஹஜ்ஜி செய்யட்டும். சகோதரர்களே, பெரியார்களே, சக்தி என்ற ஒன்றை உலமாக்கள் இரண்டு பகுதிகளாக பிரிக்கின்றார்கள். முதலாவது பகுதி இஸ்திதாஉல் மால், இரண்டாவது பகுதி இஸ்திதாஉல் பதன். ஒருவருக்கு உடம்பிலே நல்ல ஆரோக்கியம் இருக்கின்றது, நல்ல உடம்பிலே நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கின்றார், நோய் நொம்பலங்கள் இல்லாமல் இருக்கின்றார், ஆஃபியத்தாக இருக்கிறார். சகோதரர்களே, பெரியார்களே, அதே நேரம் இவர் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கின்றார், பொருளாதார வசதியோடு இருக்கின்றார். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்திலே ஹஜ்ஜுடைய அமலை நிறைவேற்றுவது இவருக்கு கடமையாக மாறுகின்றது. இவர் கடமையை, அந்த ஹஜ்ஜுடைய அமலை நிறைவேற்றுவது இவர் மீது கடமையாக மாறுகின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவர் ஜகாத்தை நிறைவேற்றுவதாக இருந்தால் அதற்கு மார்க்கம் கணக்கை சொல்லி இருக்கின்றது. உதாரணமாக, ஒருவரிடத்திலே 10.5 பவுனுக்கு மேலால் உள்ள அந்த தங்க ஆபரணங்கள் இவருடைய பாவனைக்கு மேல் மிச்சமாக இருக்குமாக இருந்தால் இவர் அதற்காக வேண்டி ஜகாத் கணக்கு பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஆனால் ஹஜ்ஜுடைய அமலிலே அந்த அமல் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு இவரிடத்திலே இவ்வளவு பணம் இருக்க வேண்டும் என்று ஷரியத் எங்கேயும் சொல்லல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால ஹஜ்ஜுடைய
அந்த கடமை நிறைவேற்றுவதற்கு ஒரு 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் இதற்குள்ளால் ஹஜ்ஜுடைய அமலை செய்யலாம். பலர்கள் செய்தவர்கள் இந்த இடத்தில் இருப்பார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கால மாற்றத்துக்கு பின்னால் 10 வருடங்களுக்கு பின்னால் இப்போதுள்ள காலப்பகுதியினுடைய அந்த ஹஜ்ஜுடைய அமலை நிறைவேற்றுவதற்கு தேவையான பணம் கிட்டத்தட்ட 20 தொடக்கம் 25 லட்சம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த காலத்துக்கு ஏற்றால் போல் அந்த பணத்தொகை மாறலாம். ஆனால் ஹஜ்ஜுடைய அமலுக்கு இவ்வளவு பணம் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை கிடையாது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 2 நிபந்தனை. ஒன்று, அவருடைய உடம்பிலே ஆரோக்கியம் இருக்க வேண்டும். நல்ல முறையிலே அவருடைய உடம்பிலே எந்த நோய் நொடிகளும் இல்லாமல் இருக்கின்றார். அழகிய முறையிலே அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு சக்தி உள்ளவராக இருக்கிறார். அதே நேரம் பொருளாதார வசதியோடு இருக்கின்றார், வசதி வாய்ப்புகளோடு செல்வத்தோடு இருக்கின்றார். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்திலே இவர் அந்த ஹஜ்ஜுடைய அமலை நிறைவேற்றுவது ஃபர்லு, இதை நிறைவேற்றுவது கடமை. ஒருவர் மிக தெளிவாக இந்த பகுதி ஷரியத்துடைய ஒரு பகுதியை சொல்கின்றேன், மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஒருவரிடத்திலே நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார், பண செல்வமும் இருக்கின்றது, செல்வத்தோடு இருக்கின்றார். ஆனால் ஏதோ உலகத்துடைய காரியத்திற்காக ஹஜ்ஜுடைய அமல் கடமையாக இருக்கக்கூடிய நேரத்திலே இவர் ஹஜ்ஜை பிற்போடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யதஅஜ்ஜல். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஹஜ் செய்வதற்கு நாடுகிறாரோ அவர் அவசரப்படுத்தட்டும், அவர் அவசரப்படுத்தட்டும், விரைந்து செல்லட்டும், அவசரமாக அந்த அமலை நிறைவேற்றட்டும். சகோதரர்களே, பெரியார்களே, ஒருவரிடத்திலே நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறார், செல்வத்தோடு செழிப்போடு இருக்கிறார், பொருளாதார வசதியோடு இருக்கின்றார். ஆனால் ஏதோ உலகத்தினுடைய காரியங்களுக்காக சிலர்கள் வீடு கட்டுவதற்காக வேண்டி சில நேரங்களிலே இந்த வீட்டை கட்டி முடித்ததற்கு பின்னால் ஹஜ்ஜுடைய அமலை செய்வோம், அல்லது மகளுடைய திருமணம் இருக்கின்றது, அதை முடித்து கொடுத்ததற்கு பின்னால் ஹஜ்ஜிக்காக வேண்டி செல்வோம் என்றெல்லாம் சில நேரங்களிலே இவைகளோடு தொடர்பு படுத்தி ஹஜ்ஜை பிற்போடுவார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியாப்பட்ட ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் இவர் இந்த வருடம் ஆரோக்கியத்தோடு இருக்கின்றார், நல்ல செல்வ செழிப்போடு இருக்கின்றார், அடுத்த வருடத்திற்காக வேண்டி ஹஜ்ஜுடைய அமலை தாமதப்படுத்துகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இடைப்பட்ட அந்த ஒரு வருடத்துக்குள்ளால் இவர் ஒரு நோயாளியாக மாறுகிறார், அல்லது இவர் மரணித்திருக்கிறார் என்றிருந்தால் இவருடைய ஹஜ்ஜுடைய அமல் அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய கடனுக்குள்ளால் அது வந்து விடுகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப என்ன சட்டம்? வாப்பாக்கு சட்டம் தெரியாது, மகன் அதனை தெளிவாக விளங்கி வைக்க வேண்டும். வாப்பா மரணித்திருக்கிறார், அல்லது வாப்பா நோயாளியாக இருக்கிறார், படுத்த படுக்கையில் இருக்கிறார், எழுப்ப முடியாது. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நேரத்திலே இதனுடைய சட்டம் மாறுகின்றது. எப்படியாப்பட்ட சட்டம்? ஒருவர் மரணித்தால் அவருடைய அனந்தர சொத்து பங்கு பிரிக்கப்படுவதற்கு முன்னால் இவருடைய ஹஜ்ஜுடைய அமல்கள் செய்வதற்காக அடுத்த வருடம், உதாரணமாக 2027 ஆண்டு அந்த ஹஜ்ஜுடைய அமலை செய்வதற்கு எவ்வளவு பணம் தொகை செலவிடப்படுமோ அந்த தொகை பணத்தை இவருடைய அந்த சொத்திலிருந்து எடுக்கப்படும். அதற்கு பின்னால் தான் இவருடைய அனந்தர சொத்து பங்கு வைக்கப்பட வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது நடக்கின்றதா? சகோதரர்களே, அது மட்டுமல்ல, தந்தைக்காக வேண்டி மகன் பதில் ஹஜ்ஜி செய்வதாக இருந்தால், தந்தைக்கு பகரமாக மகன் ஹஜ்ஜி செய்வதாக இருந்தால், முதலாவது அவருடைய ஹஜ் அவர் நிறைவேற்றியிருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தவாஃப் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதர் தவாஃப் செய்கின்றார். லப்பைக அன் சுபுர்மா, லப்பைக அன் சுபுர்மா என்று அந்த சத்தத்தோடு ஒருவர் தவாஃப் செய்து கொண்டிருக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மன் சுபுர்மா, யார் அந்த மனிதர், யார் அந்த சுபுர்மா? சொன்னார் அந்த மனிதர், இவர் என்னுடைய குடும்பத்தில் என்றும் உள்ளவர், இவருக்காக வேண்டி நான் பகரமாக, அவருக்கு பகரமாக பதில் ஹஜ் செய்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்து கேட்டார்கள், ஹஜ்ஜ அன் நஃப்ஸிக், முதலாவது உனக்குரிய ஹஜ்ஜை நீ நிறைவேற்றினாயா? சொன்னார், லா யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுஜ்ஜி அன் நஃப்ஸிக் ثم ஹுஜ்ஜி அன் சுபுர்மா, முதலாவது உன்னுடைய ஹஜ்ஜை நீ நிறைவேற்றி அதற்கு பின்னால் சுபுர்மாவுக்காக வேண்டி நீ ஹஜ்ஜி செய். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இதனுடைய பாரம் தெரியாமல், இதனுடைய பெருமதி, இதனை வீணான முறையிலே அதனுடைய பாரம் தெரியாமல் பொடுபோக்காக கணக்கில்லாமல் அந்த காலங்கள் அந்த செல்வத்தை அடைந்து ஆரோக்கியத்தையும் அடைந்து எத்தனையோ சகோதரர்கள் அதனுடைய பெருமதியை விளங்காமல் லேசாக கணக்கில்லாமல் பொடுபோக்காக கழிக்கின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய அமல் ஒருவருக்கு கடமையாக இருக்கக்கூடிய நேரத்திலே அவர் வெறுமனே ஒரு உம்ராவை செய்து அவருடைய கடமையை நீக்கிவிட முடியாது. ஹஜ்ஜுடைய கடமை செய்வதற்கு தகுதியானவர் அந்த அமலை நிறைவேற்ற வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, இவ்வாறாக மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு வழிகாட்டல்களும் மிக தெளிவாக இருக்கின்றது. இவைகளை படிப்பது ஒவ்வொருவருக்கும் கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே நேரம் ஹஜ்ஜுடைய அமலுக்காக வேண்டி சென்றிருக்கக்கூடியவர்கள், அந்த ஹஜ்ஜாஜிகள் அங்கே அந்த அமல்களிலே ஈடுபடுவார்கள். ஆனால் நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள், அந்தந்த ஊரிலே பிரதேசங்களிலே இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எவ்வாறு இந்த ஹஜ்ஜுடைய அமல்களுடைய கூலியை அடைவது, எவ்வாறு அந்த கூலிகளை அடைவது? உதாரணமாக எங்களுடைய நாட்டிலே 30 லட்சம் முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் என்றால் வெறும் 3500 பேருக்குத்தான் ஹஜ்ஜுடைய அமல்கள் செய்வதற்காக வேண்டி சந்தர்ப்பம் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏனையவர்கள் அந்த அமல்களை செய்ய முடியாதா? அந்த அமல்களோடு தொடர்புள்ள அமல்கள், அல்லாஹ்விடத்திலே அந்த நன்மைகளை அடையக்கூடிய அந்த சிறப்பான அமல்களை செய்ய முடியாதா? சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் வழிகாட்டினார்கள். யாரெல்லாம் ஹஜ்ஜுடைய அமல்கள், ஹஜ்ஜுடைய காலங்களிலே ஹஜ்ஜி செய்வதற்கு வசதி இல்லாதவர்களாக, அல்லது அதற்குரிய அந்த தொகை பணம் இல்லாதவர்களாக, வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்களாக ஊரிலே அந்தந்த பிரதேசங்களிலே இருக்கின்றார்களோ அவர்களுக்கென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அமல்களை சொன்னார்கள். அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஹஜ்ஜுடைய அமல்களுடைய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய அமல்களாக இருக்கின்றது. முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் நன்மையான விடயத்தை படிப்பதற்காக அல்லது படித்து கொடுப்பதற்காக மஸ்ஜிதுக்கு அந்த எண்ணத்தோடு வருகின்றார். நல்ல விஷயத்துக்காக, நல்ல விடயங்களை படிக்க வேண்டும் அல்லது படித்து கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஆசையோடு அந்த எண்ணத்தோடு ஒருவர் மஸ்ஜிதுக்கு வருகிறார். சகோதரர்களே, பெரியார்களே, இவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜுடைய கூலியை அல்லாஹ் கொடுக்கின்றான். அதே நேரம் இன்னொரு மனிதர் வீட்டிலே இருந்து வுது செய்து கொண்டு அழகான முறையிலே ஃபஜ்ருடைய நேரத்திலே மஸ்ஜிதுக்கு வருகிறார். மஸ்ஜிதுக்கு வந்து இமாம் ஜமாத்தாக ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றுகின்றார். அதற்கு பின்னால் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் இஷ்ராக்குடைய நேரம் வரும் வரைக்கும் சற்று நேரம் இருந்து அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கின்றார், அல்லாஹுவை புகழ்கின்றார், அல்லாஹுடைய சிந்தனையோடு இருக்கின்றார். அதற்கு பின்னால்
இஸ்ராக்குடைய நேரம், அந்த நேரத்தை அடைந்ததற்கு பின்னால் எழும்பி 2 ரக்காத்துகள் அல்லது 4 ரக்காத்துக்கள் தொழுகின்றார். சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மை இவருக்கு கொடுக்கப்படுகிறது. 3 விடுத்தம் சொன்னார்கள். ஹஜ்ஜுன் தாம்முன், தாம்முன் என்பதாக 3 தடவை இவருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பூர்த்தியான ஹஜ்ஜுடைய நன்மை அந்த மனிதருக்கு கொடுக்கப்படுகின்றது என்பதாக. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்று இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலே, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திற்கென்று சிறப்பான அமல்கள் இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைரு ஐயாமி துன்யா, துன்யாவுடைய நாட்களிலே ஆக சிறந்த, விலை மதிக்க முடியாத சிறப்பான நாட்கள் தான் துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள். துல்ஹிஜ்ஜாவுடைய தலைப்புரை தென்பட்டதில் இருந்து யௌமுன் நஹர், அந்த பெருநாளுடைய தினம் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட நாட்கள். சகோதரர்களே, பெரியார்களே, இதிலே எல்லா அமல்களையும் செய்வதற்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை வைத்திருக்கின்றான். ஒருவருக்கு நோன்பு பிடிக்கலாம், சதகாக்கள் கொடுக்கலாம், தான தர்மங்கள் கொடுக்கலாம், ஏனைய அமல்களில் ஈடுபடலாம், சுன்னத்தான நபிலான இபாதத்துகளிலே ஈடுபடலாம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காலப்பகுதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த காலப்பகுதியை சிறப்பாக அந்த காலத்தை பயன்படுத்துவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கூலியை, நிரப்பமான கூலியை அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதாக. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 9வது நாள் யௌம் அரஃபா, அந்த அரஃபாவுடைய நாள் ஹஜ்ஜாஜிகள் எல்லாம் அங்கே அரஃபாவிலே தரிக்கக்கூடிய அந்த சிறந்த நாள், பூமியிலே இருக்கக்கூடிய நாட்களில் ஆக சிறந்த உயர்தரமான அல்லாஹ்வினால் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அரஃபாவுடைய தினத்தை வைத்திருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுகஃபிரு ஸனத்தல் மாதி வ ஸனத்தல்லதி கப்லஹா வ ஸனத்தல்லதி பஅதஹா. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் அரஃபாவுடைய நோன்பை துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 9வது நாள் அந்த அரஃபாவுடைய நோன்பை யார் நோட்பார்களோ, சொன்னார்கள், அவருடைய முந்திய வருடம், சென்ற வருடத்துடைய ஒரு வருடத்துடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். அதே நேரம் பின்னால் வரக்கூடிய ஒரு வருடத்துடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். வெறுமனே அந்த அரஃபாவுடைய நோன்புடைய ஒரு நோன்புக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்பு. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த காலங்கள் சிறப்பானது, பெருமதியானது. இதிலே யாரும் தவறவிடக் கூடாது. இந்த காலங்களை அமல்களை கொண்டு சிறப்பு படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு காலங்களாக எங்களுடைய வீடுகளிலே எங்களுடைய பெண்களுக்கும் ஞாபகப்படுத்தி இந்த காலங்களை நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய காலங்களாக, நன்மைகளை அதிகம் அதிகம் சம்பாதிக்கக்கூடிய சிறந்த நாட்களாக, காலங்களாக இந்த காலத்தை பயன்படுத்த வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்று அந்த ஹஜ்ஜு பெருநாள், அந்த யௌமுன் நஹருடைய நாளிலே தொழுகைக்கு பின்னால் நிறைவேற்றப்படக்கூடிய மிக சிறப்பான ஒரு உன்னதமான ஒரு அமல் இருக்கின்றது. அதுதான் உதுஹியாவுடைய அமல். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதிலே யாரெல்லாம் உதுஹியாவுடைய கடமைகள் நிறைவேற்றுவதற்காக வேண்டி நியத்து வைத்திருக்கின்றார்களோ, துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய தலைப்பிறை தென்பட்டதில் இருந்து உதுஹியாவுடைய அமலை நிறைவேற்றும் வரைக்கும் அவர்களுடைய உடம்பிலே இருந்து எந்த ஒரு ரோமங்களையும் அகற்றக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதனுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோமத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலவிதமான நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்பதாக. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாரெல்லாம் உதுஹியாவுடைய அமலை நிறைவேற்றுவதற்கு நியத்து வைத்திருக்கின்றீர்களோ அவர்கள் ஒவ்வொருத்தரும் துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய தலைப்பிறை தென்பட்டதில் இருந்து அந்த உதுஹியாவுடைய அமலை நிறைவேற்றும் வரைக்கும் உங்களுடைய உடம்பில் இருந்து எந்த ஒரு உறுப்புகள், அதாவது உடம்பிலே இருக்கக்கூடிய எந்த ஒரு முடிகளையும் களையக்கூடாது. அதே நேரம் சகோதரர்களே, பெரியார்களே, மிக முக்கியமான ஒரு விடயம், எங்களுடைய நாட்டுடைய சட்டம்
அதனை நாங்கள் சரியான முறையிலே அதனை பின்பற்ற வேண்டும். எந்த முறையிலே எங்களுடைய நாட்டிலே எந்த விதத்திலே அந்த உதுஹியாவுடைய குர்பானுடைய அமல்கள் செய்யப்பட வேண்டும் என்று எங்களுக்கு அகில ஜம்இய்யத்துல் உலமாவின் மூலமாக என்னென்ன வழிகாட்டல்கள் கொடுக்கப்படுகின்றதோ, அதே நேரம் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல் திணைக்களம் இவைகளின் மூலமாக என்னென்ன அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்படுகின்றதோ அந்த முறைகளை சரியாக பின்பற்றி மாற்று மத சகோதரர்களோடு பிணைந்து வாழக்கூடிய நாம் அந்த அவர்களுடைய கடமைகளுக்கு, அவர்களுடைய அந்த ஒவ்வொரு விடயங்களையும் அவர்களுடைய விவகாரங்களை மதித்து யாருக்கும் இடையூறு இல்லாமல் அந்த மிருகங்களுடைய அந்த பிராணிகளுடைய அந்த நஜீசுகளை முறையாக அகற்றுவதற்குரிய ஏற்பாடுகளை நாம் ஒவ்வொருத்தரும் செய்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உதுஹியாவுடைய அமல் என்பது இது சாதாரணமான ஒரு அமல் அல்ல. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலவிதமான சோதனைகளை கொடுத்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய நண்பராக கலீல் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்தது பலவிதமான சோதனைகளை கொடுத்து. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வயது முதிர்ந்த தள்ளாடக்கூடிய வயதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குழந்தையை கொடுக்கின்றான். சுமாராக கிட்டத்தட்ட 80-85 வயது அந்த காலப்பகுதியிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு குழந்தையாக அல்லாஹ் கொடுக்கின்றான். பல துஆக்களுக்கு பின்னால், பல பிரார்த்தனைகளுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு குழந்தையாக கொடுக்கின்றான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே குழந்தையை எந்த அளவு ஆசையோடு ஆர்வத்தோடு நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு அந்த குழந்தையை பெற்றெடுத்தார்களோ அதே குழந்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சோதிக்கின்றான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன செய்கின்றார்கள்? அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது. அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது, உன்னுடைய மகன் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் அறுத்து பலியிட வேண்டும் என்ற ஒரு கனவு காண்கின்றார்கள். சுருக்கமாக சொல்கின்றேன், நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமாக சொல்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கனவு காணுகின்றார்கள். தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிட வேண்டும் என்று கனவு காண்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மகனிடத்திலே அபிப்பிராயம் கேட்கின்றார்கள். சிறிய ஒரு மகன், விளையாடி கொண்டிருக்கக்கூடிய பருவம், சின்ன ஒரு வயது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எதுவும் அறியாத புரியாத வயது மகனிடத்திலே ஆலோசனை கேட்கின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் கனவு கண்டேன், மகனே உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? சொன்னார்கள் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யா அபதி ஃஅல் மா துக்மர், அல்லாஹ்வினுடைய ஏற்பாடாக அல்லாஹ்வினுடைய முடிவாக இருந்தால் நீங்கள் அதனை நிறைவேற்றுங்கள். சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், நிச்சயமாக என்னை பொறுமையாளர்களில் நின்று நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்காக வேண்டி கூட்டிக் கொண்டு போகின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அறுப்பதற்காக வேண்டி தயார் நிலையிலே இருக்கின்றார்கள். ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கழுத்திலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கத்தியை வைக்கின்றார்கள். அறுக்க முற்படுகின்றார்கள். கத்தி அறுக்கின்றது. சகோதரர்களே, பெரியார்களே, வந்த கோபத்தினால் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு பாறங்கல் மீது அடிக்கின்றார்கள். கல் இரண்டாக புலக்குகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்திலே இருந்து ஒரு ஆட்டை இறக்குகின்றான். இறக்கி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு, நீங்கள் உங்களுடைய இந்த குர்பானை கொடுத்து உங்களுடைய இந்த அமலை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்ற அந்த சுவர்க்கத்தில் இருந்து ஒரு ஆடு இறக்கப்பட்டு குர்பான் செய்யப்படுகின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இடத்திலே நாம் ஒவ்வொருத்தரும் புரிய வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது. உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கழுத்திலே
கத்தியை வைத்து அறுக்கக்கூடிய நேரத்திலே தப்பி தவறியாவது ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அறுபட்டு இருந்தால், அல்லாஹு அக்பர், உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள், கியாமத் நாள் வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் முதல் பிள்ளைகள் அறுத்து பலியிட வேண்டிய ஒரு கட்டம் வந்திருக்கும் என்பதாக. அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குடும்பம் செய்த தியாகத்தை அல்லாஹ் மார்க்கத்திலே ஷரியத்தாக ஆக்கியிருக்கின்றான். எனவே அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த சிறப்பான காலத்தை அடைந்திருக்கிறோம். நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்விடத்திலே உண்மையான முறையிலே தௌபா செய்து இந்த காலங்களை சிறப்பான முறையிலே கழிப்பதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, நாம் அறியாத்தனமாக செய்த அத்தனை பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் ஹஜ்ஜுடைய அமல்களுக்காக வேண்டி ஒன்று சேர்ந்திருக்கின்றார்களோ அவர்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்குவாயாக. உடலில் ஆரோக்கியத்தையும் ஆசியத்தையும் அவர்களுக்கு கொடுப்பாயாக. நல்ல முறையிலே அந்த ஹஜ்ஜுடைய அமல்களை நிறைவேற்றி நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், அவருடைய ஹலாலான ஹாஜாத்துகளை நிறைவேற்றுவாயாக. யாரெல்லாம் அதற்கு வசதி இல்லாதவர்களாக ஆசையோடும் ஆர்வத்தோடும் இருக்கின்றார்களோ யா அல்லாஹ், அனைவருக்கும் மௌத்துக்கு முன்னால் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்குரிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவாயாக. முழு உலக முஸ்லீம்களுக்கும் கொடுப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எதிர்வரக்கூடிய இந்த ஹிஜ்ஜாவுடைய மாதத்தினுடைய பெருமதியை விளங்கி அந்த காலங்களை செழிப்பாக அழகான முறையிலே சிறப்பான முறையிலே அந்த காலங்களை நல்ல முறையிலே செலவழிப்பதற்கு அழகிய முறையில் அந்த காலங்களை பயன்படுத்த எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய பெற்றார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள், ஊர் மக்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த மஹல்லாவை கபூல் செய்வாயாக. இந்த மஸ்ஜிதை கபூல் செய்வாயாக. இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தை கபூல் செய்வாயாக. இந்த ஊரையும் மஹல்லாவையும் கபூல் செய்வாயாக. யார் யாரெல்லாம் நோயோடு கடனோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசியத்தையும் கொடுப்பாயாக. கடனிலிருந்து வெளிவரக்கூடிய அனைத்து நிலைமைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், கொடூரமான பயங்கரமான நோய்களை விட்டும் பாதுகாப்பாயாக. வீண் விபத்துக்களை விட்டும் பாதுகாப்பாயாக. வெளியிலே தென்படக்கூடிய அசிங்கமான அருவருப்பான நோய்களை விட்டும் பாதுகாப்பாயாக. திடீர் மாரடைப்பை விட்டும் பாதுகாப்பாயாக. கேவலமான மௌத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. எனது துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்